ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லார் வீட்லேயும் ஜூஸ் குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் வந்து நம்ம வச்சிருப்போம் இல்லையா? இதில் ஒரு சில டம்ளரில் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்க மாதிரி நம்ம வாங்கியிருப்போம். இந்த கண்ணாடி டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆக ஆக பழசு மாதிரி ஆயிடுங்க. அதை தூக்கி போட்டுட்டு நம்ம திரும்பவும் புதுசாக வாங்குவோம். அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. கண்ணாடி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது இல்லைன்னா பிளாஸ்டிக் பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா பழைய கண்ணாடி பொருள் கூட புதுசு மாதிரி மாறிடுங்க. இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரை தண்ணியில் நினச்சி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் கோலம் போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோலப்பொடி, வெள்ளை கலர் கோலப்பொடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஈரம் பண்ண தேங்காய் நாரை எடுத்து கோலப்பொடியில் தொட்டு அது ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. இதுக்காக டீ தண்ணியில் ஊற வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் கோலப்பொடி மட்டும் இருந்தால் போதும். முக்கியமாக சோப்பு நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோதான். தேங்காய் நாரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த டிசைன் எதுவுமே நமக்கு போகாதுங்க. இதுவே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது கண்ணாடி பொருட்கள் எல்லாமே கீறல் விழுந்து போயிடும். முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய டிசைனுமே நமக்கு போயிடும். ஆனால் தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது நான் சொல்லுவாங்க. ஏன்னா இது மணி சேவிங் டிப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். இதுவே நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்க்ரப்பராக இருந்தால் அதை வாஷ் பண்ணி நம்ம திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்போங்க. ஹைஜீனிக்காகவும் இருக்காது. அவ்வளோதாங்க. நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். முதல்ல இருக்கும்போது இந்த கண்ணாடி டம்ளர் எந்த அளவுக்கு பழசு மாதிரி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்குது பார்த்தீங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ கிச்சனில் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, உளுந்து இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா? முக்கியமாக ரேஷனில் கொடுக்கக்கூடிய இந்த கருப்பு, உளுந்து, துவரம் பருப்புலாம் சீக்கிரமாகவே வண்டு புழு வச்சிருதுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரேஷனில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரக்கூடிய பருப்பாக இருந்தாலும் சரி, ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் கொஞ்சமாக கிராம்பை உள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலுமே அந்த பருப்பில் வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வராதுங்க. முக்கியமாக பருப்பு உளுத்து போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் வீட்டில் அவசியம் தேவைப்படும். நம்ம நிறைய வாங்கி வச்சுட்டோம் ஆனால் வண்டு வந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த டிப்பை இப்போவே ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் அதில் இருக்கக்கூடிய வண்டுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. முக்கியமாக வண்டு பூச்சிப்புழு வராமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். காய்கறிகள்லேயே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய காய்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காங்க. ஆனால் கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி வச்ச உடனே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறும். டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி உள்ளே சேர்ப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நான் கட் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் நீங்கள் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா 2-3 மணி நேரம் ஆனாலுமே கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கட் பண்ண மாதிரியே. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா எனக்கு அழுக்கே போக மாட்டேங்குது. கையில் துணி துவைச்சா இடுப்பு வலி, கை வலி வந்துருது. அதனால தான் நான் வாஷிங் மிஷினே வாங்கினேன். இப்போ ஏன்டா வாஷிங் மிஷின் வாங்கணுங்கிற அளவுக்கு துணிகளில் அழுக்கு அப்படியே இருக்குது ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் கையில் துவைக்கிற மாதிரியே துணிகள் பளிச்சுன்னு மாறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ்னு கூட சொல்லலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாஷிங் மிஷினில் டேரெக்டாக பவுடரோ லிக்விடோ உள்ளே போட்டு விட்டுட்டு துணிகளை வந்து போட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணி பார்க்கலாங்க. என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் காலர் அழுக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒயிட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழுக்கு பிடிச்சி போய் குழந்தைங்க அழுக்கு பண்ணிட்டு வந்தாலும் சரி, கவலையே விடுங்க. இனிமேல் டென்ஷனே தேவையில்லைங்க. முதல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்ததுன்னா அழுக்கு ரிமூவ் ஆகிறது ஈஸியாக ரிமூவ் ஆகுங்க. அதில் கொஞ்சமாக வாஷிங் பவுடரை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாஷிங் பவுடரை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட்டுங்க. இந்த சீக்ரெட்டான பொருள் இதுதாங்க. டூத் பேஸ்ட்டை சேர்த்து நம்ம துணிகள் ஊற வைக்கும் போது நமக்கு அழுக்கு முக்கால்வாசி அளவுக்கு ரிமூவ் ஆகிடுங்க. நார்மலாக நம்ம பவுடரில் ஊற வைக்கிறத விட டூத் பேஸ்ட் தண்ணியில் நம்ம வந்து ஊற வைக்கும் போது அழுக்கு சூப்பராகவே ரிமூவ் ஆகுங்க. டூத் பேஸ்ட்டை டேரெக்டாக தண்ணியில் சேர்க்காம கைகளில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாகவே தண்ணியில் கரைஞ்சி போயிடுங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலர் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அழுக்கு எல்லாமே கரைஞ்சி வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட். நார்மலாக 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இந்த அளவுக்குலாம் அழுக்கு வராது. வெதுவெதுப்பான தண்ணி, டூத் பேஸ்ட், வாஷிங் பவுடர் இது 3 சேரும்போது 10 நிமிஷத்தில் துணிகளில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே, அதாவது 90% அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிடுங்க. இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த ட்ரெஸ் காலரில் எந்த அளவுக்கு நான் விடாப்படியால் அழுக்கு காமிச்சேன். இப்போ எந்த அளவுக்கு ரிமூவ் ஆயிருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாத்தையுமே புழிஞ்சு விட்டு வாஷிங் மிஷினில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இது ஊற வைக்கிறதுக்குலாம் 10 நிமிஷம் டைம் இல்லை. டக்குன்னு நான் துவைக்கணும் அப்படின்னா வாஷிங் மிஷின்லேயே இந்த பேஸ்ட் தண்ணியை நல்லா கரைச்சி விட்டு உள்ளே ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் ஓடினதுக்கப்புறம் நார்மலாக இப்போ 1 மணி நேரம் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பாஸ் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அமைக்கி விடும்போது உள்ளே இருக்க தண்ணியிலேயே நமக்கு துணிகள் நல்லாவே ஊற ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப ப்ளே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அழுக்கு எல்லாமே பளிச்சுன்னு போயிடுங்க. இப்போ பாருங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே தண்ணியை பிழிஞ்சு விட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். முக்கியமாக வாஷிங் மிஷினில் துணி சேர்க்கும் போது ஒவ்வொரு துணியை தனித்தனியாக நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு மூட்டை மாதிரி உள்ளே போட்டோம் அப்படின்னா அழுக்கும் போகாது, துணிகளும் சிக்க மாட்டிக்குங்க. நமக்கு கரண்ட் பில்லும் அதிகமாகும். அதுக்கு பதிலாக ஒவ்வொரு துணிகளாக செப்பரேட்டாக நம்ம உள்ளே போட்டு விடும்போது துணிகளில் ஈஸியாகவே அழுக்கு போயிடுங்க. முக்கியமாக உங்கள் வாஷிங் மிஷின் எந்த அளவுக்கு உள்ள துணிகள் பிடிக்குமோ அது மாதிரி தான் செய்யணும். அதாவது என்னோட வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 6 kgங்க. அதுக்குள்ளே ஒரு 15 துணிகள் அவ்வளோதான் நம்மளால் ஃபஸ்ட் டைம் போட முடியும். அதுக்கு அதிகமாக போட்டோம்னா அழுக்கு போகாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வாஷிங் மிஷின் ஓடி முடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் துணிகளில் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது. அதுக்கப்புறம் ரெகுலராக என் துணிகளில் அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை தான் நான் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்கு. நீங்களும் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலரில் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு அப்படி பளிச்சுன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் துணிகளில் அழுக்கு இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. கை வலிக்க ப்ரஷ் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் பேஸ்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. டக்குன்னு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் இப்போ யூனிஃபார்ம் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, வெனஸ்டே யூனிஃபார்ம், விளையாண்டுட்டு ரொம்ப அழுக்கு பண்ணிட்டு வருவாங்க. குழந்தைங்களை போட்டு அடிக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பெண்கள் அப்படின்னாவே கண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கண்ணு மட்டும் அழகாக இருந்துட்டால் போதுமா? முடியும் நல்லா நீளமாக இருந்துச்சுன்னா பார்க்கவே அவ்வளோ லட்சணமாகவும் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு கூட இருக்குங்க. பெண்களுக்கு முடியும் ஒரு அழகுங்க. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? தலையில் கை வச்சா சீப்போட முடி கலண்டுட்டு வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. நான் சொல்கிற எண்ணெயில் 2 சொட்டு எண்ணெயை டெய்லி நீங்கள் உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஒரே மாதத்தில் உங்கள் முடி எந்த அளவுக்கு அப்படி கருங்கருன்னு அடர்த்தியாக வளருது நீங்களே பாருங்கள். அதாவது உங்களோட முடி கொட்டுற பிரச்சனையும் சரியாயிடும், அதே சமயம் முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் மாறும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, எனக்கு சின்ன வயசில் நரமுடி பிரச்சனை வருது, அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா, இந்த எண்ணெயே உங்கள் முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும். இளநர பிரச்சனை, நரமுடி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணணும். இப்போ நான் 30 வயசில் இருக்கேன், எனக்கு இதுக்கப்புறம் நரமுடி பிரச்சனை வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்குமே இப்போவே நீங்கள் இந்த எண்ணெயை வந்து தடவ ஆரம்பிச்சிடலாங்க. 40-45 வயசு ஆனாலுமே உங்களுக்கு டை அடிக்கிற பிரச்சனையே வராது, அதாவது நரமுடி பிரச்சனையே உங்களுக்கு வராது. சரி, அப்படி என்ன நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேரள பெண்களோட முடிகள் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்குங்க. அவங்க கடைகளில் போய் நிறைய வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி அவங்களோட முடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி, அந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மூலிகைகளை தேடி கண்டுபிடிச்சு டைரெக்டாக நாமளே போய் கையால் பறிச்சுட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எண்ணெயோடு சேர்த்து கொதிக்க வைக்கிறோம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் மொத்தமாக 29 விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 29 விதமான மூலிகைகளும் பார்த்திங்கன்னா நம்மள தலைமுடி பிரச்சனையை சூப்பராகவே சரி பண்ணுங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணிவிடும். முடி கொட்டின இடத்துல உங்களுக்கு புதுசாக முடி முளைக்கும். முக்கியமாக முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும். இளநர பிரச்சனையை சரி பண்ணும், பொடுகு தொந்தரவை சரி பண்ணும். முக்கியமாக தலையில் பேன் ஈரத்தொல்லை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வாங்க. உங்கள் தலைமுடியில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு சுத்தமான மரச்செக்கு தேங்காய் தான் எடுத்திருக்கோம். 29 விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் டெய்லி யூஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெகுலராக உங்கள் தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே தலை வாரிட்டு வேலைக்கு போகலாம், ஆஃபீஸ்க்கு போகலாம், அப்படி இல்லைன்னா காலேஜுக்கு போகலாம், ட்ராவல் பண்ணலாம். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது. முக்கியமாக கோல்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 மூலிகைகள் சேர்த்துருக்கோம். அதில் ஒரு முக்கியமான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா தும்பப்பூங்க. கிராமப்புறங்கள்லாம் சளி தொந்தரவுக்கு தும்பப்பூ தான் சாப்பிடுவாங்க. தும்பக்கீரை, தும்பப்பூ தான் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த தும்பக்கீரையும் தும்பப்பூவும் இந்த எண்ணெயோட நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாருமே இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். தலையில் சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லாக முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாளில் புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்லேருந்து டேரெக்டாக மூலிகையை பறிச்சு நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகும். முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய், மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுல முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்க வீட்ல இருந்தா போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பாக்குறீங்க? சொல்றேன். இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்கு. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதமே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாகிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணும்னா கேட்டீங்கன்னா அப்படி இல்லங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனன்ட்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்க் மாதிரி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்க் பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல மொத்தம் 3 ஹேர் ஆயில் இருக்குங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு 3 ஹேர் ஆயில் இருக்கு. மூணுமே உங்களுக்கு தலைமுடி பிரச்சனைகளை சரி பண்ணும்.
நெக்ஸ்ட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு இருக்குது. இது குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும், முகத்தில் பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், கண்ணுக்கு கீழே கருவளையம், கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், வயசானாலுமே நம்ம தோல் சுருங்காமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் சீகக்காய் பொடியும் இருக்குங்க. இதை சீகக்காயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்புக்கு பதிலாக இந்த சீகக்காய் பொடி யூஸ் பண்ணும்போது ஹேரில் நல்ல ஒரு growth இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்குங்க. நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு எப்போவுமே ஆஃபர் போயிட்டு இருக்கும், வருஷமெல்லாம் ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். ஆஃபர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க, டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கோங்க.